இப்போ பூரிக்கு மாவு எப்படி பிசையிறதுன்னு நான் சொல்லித்தரேன். கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 பங்கு கோதுமை மாவுனா அரை பங்கு தண்ணி. இப்போ நான் உங்களுக்கு 3 கரண்டி மாவு போடுறேன். கோதுமை மாவு, மைதா மாவுலாம் வேண்டாம், ஒன்லி கோதுமை மாவு. அதுதான் உடம்புக்கு நல்லது. கொஞ்சோண்டு துளி ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா சாஸ்திரப்படி உப்பு போடாமல் பிசையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் ரவை போடுங்க. மாவு பிசையும் போது அரை ஸ்பூன் ரவை போட்டு பிசைஞ்சிங்கன்னா பூரி வந்து உப்பலாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அப்படியே நிற்கும் அந்த உப்பல். அதுக்காக ஒரு அரை ஸ்பூன் ரவை போடுவேன்னா, உங்களுக்கு வேண்டாட்டா ரவை இல்லாமல் கூட பண்ணிக்கலாம். போட்டு 1க்கு அரை டம்ளர் தண்ணி விட்டு, இப்போ 3னாக்கு 1½ டம்ளர் தண்ணி விட்டு மாவு நல்லா பிசையுங்க. பிசைஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு இதெல்லாம் பூரிக்கெலாம் ஊறணுங்கிறது அவசியம் இல்லை. சப்பாத்திக்குன்னா தான் கொஞ்சம் ஊறணும். ஆனால் பூரிக்கெல்லாம் ஊற வேண்டாம். இந்த மாதிரி எடுத்து ஒட்டாத மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் வைங்க. எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் வச்சுருக்கேன். சில பேர் கடலை எண்ணெயில் பொரிப்பாங்க. எனக்கு அந்த வாசனை பிடிக்காதனால சன்ஃப்ளவர் ஆயில். உங்களுக்கு வேணால் கடலை எண்ணெயில் வச்சுக்கலாம், நல்லெண்ணெயில் வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று. இப்போ தொடுறதுக்கும் கொஞ்சம் கோதுமை மாவு வச்சுக்கோங்க. அதை தொட்டு இடுறதுக்காக கொஞ்சம் கோதுமை மாவு வச்சுக்கிட்டு நல்லா மாவு பிசைஞ்ச மாவை கொஞ்சம் சின்னதாக உருட்டிக்கோங்க. சின்னதாக உருட்டிட்டால் போதும். உருட்டி இந்த மாதிரி மாவை தொட்டு இடணும். இடும்போது நீங்கள் வந்து திருப்பி போட்டு சப்பாத்திக்கு திருப்பி போட்டு இடுவோம்ல, அந்த மாதிரி இடாமல் ஒரு சைடாகவே இடுங்க. இந்த பாருங்கள், இப்படி சுற்றி தான் விடுறேனே தவிர திருப்பி போடலை மாவை. அப்படி போட்டால் தான் உப்பிட்டு வரும். திருப்பி போட்டு நீங்கள் இட்டிங்கன்னா மாவு உப்பாது சப்பாத்தி மாதிரி ஆகிடும். அதனால் ஒரே சைடாகவே இடணும். நல்ல ஓரமாகவே சுற்றுங்க. சுற்றிட்டு இப்போ நல்ல ஒரு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து எண்ணெய் அதுக்குள்ளே சூடாக இருக்கும். அந்த 2-3 இட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அதுக்குள்ளே எண்ணெய் சூடாகும். இட்டு நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுங்க. பொரித்து எடுத்தால் சூடான சுவையான பூரி உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இட்டுட்டேன்னா இட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கா, கொஞ்சம் துளியோடு ஒரு பிஞ்சு மாவு போட்டு பார்த்திங்கன்னா அது பொரிஞ்சு வருதா, அப்போ வந்துச்சுன்னா எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பூரியை போடுங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. கையில் எண்ணெய் தெறிக்காத மாதிரி மெதுவாக போடுங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா தானே கொஞ்சம் மேலே வரும். வந்ததுக்கப்புறம் திருப்புங்க. அவசரப்பட்டு திருப்பாமல் கொஞ்சம் பார்த்து திருப்பி விட்டிங்கன்னா தான் இருக்கும். கொஞ்சம் திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பூரி உப்பிட்டு வருது. இந்த ரவை போட்டிருக்கிறதுனால கொஞ்சோண்டு அது அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். ரொம்ப நேரத்துக்கு அந்த உப்பல் நிற்கும். சீக்கிரமாக அந்த குண்டு இறங்காமல் அதே மாதிரி நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பூரியாக பொரித்து எடுங்க. நல்லா பொரித்து எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிழங்கும் வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு எப்படி பண்ணுறதுங்கிறத வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. அதையும் பார்த்துட்டு இந்த பூரிக்கு அந்த கிழங்கை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூடான சுவையான பூரி மசாலா ரெடி. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.